காலையில கண்ணை திறந்த இளவரசிக்கு காத்துட்டு இருந்தது ஒரு அற்புதமான காட்சி. வைக்கோல் மேல படுத்துட்டு இருந்த இளவரசி இப்போ பார்த்தா ஒரு அழகு மெத்த மேல ஜம்முன்னு படுத்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணை திறந்ததும் வேலையாட்கள் எல்லாருமே ஓடி வந்து அவங்கள குளிப்பாட்டி அழகான ட்ரெஸ் மாட்டி விடுறாங்க. இப்பதான் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு இளவரசி மாதிரி இருக்கா. அடுத்தது அந்த இளவரசிய டைனிங் டேபிளுக்கு கொண்டு போனா அங்கதான் ஒரு அழகான இளவரசி இருக்கா. அந்த பொண்ணுக்கு தன்னை சுத்தி என்னதான் நடக்குதுன்ற விஷயமே புரியல. அதுக்கப்புறமா தான் அந்த இளவரசன் அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போறான். அந்த அரண்மனையோட தோட்டத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. அந்த திராட்சையை பறிச்சு பார்த்தா அந்த திராட்சை எல்லாமே பேச ஆரம்பிக்குது. அடுத்ததா ஒரு ஆப்பிள் தோட்டம் இருக்கு. அங்க இருக்கிற ஆப்பிளை பறிச்சா அந்த ஆப்பிள்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்குது. அடுத்ததா போனா ஒரு சப்போட்டா தோட்டம் இருக்கு. அந்த சப்போட்டாவை பறிச்சா அதுங்க எல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிக்குது. இந்த இளவரசர் தன்னோட நாட்டை இழந்து ஒரு சூனியக்காரினால சாபம் பெற்றிருப்பாரு. எப்போ ஒரு இளவரசி பேசுற திராட்சை, சிரிக்கிற ஆப்பிள், அப்புறம் பொய் சொல்ற சப்போட்டா பழத்தை கேட்கிறாளோ அந்த இளவரசியை இந்த பன்னி கொட்டி கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா இந்த பன்னியோட சாபம் தீர்ந்து திரும்பவும் இளவரசனா மாறக்கூடிய ஒரு விமோச்சனமும் இந்த பன்னிக்கு இருக்கும். இப்போ சரியா எல்லாம் அந்த பொண்ணுக்கு புரிய வந்துற அந்த இளவரசனை கட்டி அணைச்ச இளவரசி காதல் விழுகிறா. இதுக்கப்புறம் இந்த காதலர்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க.